ஒரு தமிழன், உணர்வுள்ள தமிழன் முதலமைச்சராக இருந்திருந்தால் ஈழப்போர் நடந்திருக்காது. ஆனால் நம்மை ஆண்டவர்கள் தெலுங்கர்கள், திராவிடர்கள். இதுவரை தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. அது சத்தியமான உண்மை. தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாது என்பது பிராமணியத்தினுடைய ஒரு ரகசிய கோட்பாடு. உண்மையான தமிழ் பற்றால் என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சுருக்கார். வாங்கிட்டியாட நான் பால் வாங்கி குடித்தேன். அடைச்சி நீலாம் ஒரு மனுஷனா, இது அருவு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிலே வந்து, வெங்காயத்தின் வீட்டுக்கு வெளியிலே வந்து, ஐயா இப்போ இவனை நீங்கள் பெரியார்னும் கூப்பிடக்கூடாது, தமிழின தந்தையும் இவன் கிடையாது, இவன் ஈரோட்டில் பிறந்தவனும் கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னீங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் எப்போங்க ஐயா ஆய்வு பண்ணீங்க? இந்த வெங்காயத்தை நான் எப்படி பார்த்தேன்னா, பிராமணனே எனக்கு பிடிக்காது. பிராமணியம்னா என்ன, அது நம்மளெல்லாம் வளர விடாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் பிராமணத்தை முன்னே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் திராவிடம் வந்து பிராமணியத்துக்கு எதிரானது என்பதால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற வகையில் நான் வந்து திராவிடத்தை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் நான் வந்து இங்கே இது ஈழப்போர் சமயத்துலையாங்கய்யா? ஈழப்போருக்கு முன்னாடி சமயம். ஈழப்போர் நடக்கும்போது தான் கருணாநிதி தான் இங்கே வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க. உண்மையிலே நான் சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் ஒரு தமிழன், உணர்வுள்ள தமிழன் முதலமைச்சராக இருந்திருந்தால் ஈழப்போர் நடந்திருக்காது. தமிழ்நாட்டை மிஞ்சி இந்திய அரசால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நம்மை ஆண்டவர்கள் தெலுங்கர்கள், திராவிடர்கள். அதனால தான் ஈழப்போர் நடந்தது. அப்போ கருணாநிதி எப்போ ஒன்று பேசியிருந்தேன், அப்படி இந்திய அரசின், ஈழத்தை பற்றி இந்திய அரசின் கொள்கை தான் எனது கொள்கையும்னு அவர் தன்னுடைய கொள்கைன்னு சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு துரோகம். உன் கொள்கைன்னா பதவி இவ்வளோ கிடையாது. நீ எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? நீ யாரு? நீ தெலுங்கு தானே, நீ திராவிடம் தானே. உன் கொள்கைன்னு வச்சுக்கிட்டா நீ வழி விடணும். உன்னால் செய்ய முடியலையா, வழி விட்டுட்டு போயிருக்கணும். அப்போல்லாம் எனக்கு கடுமையான கோபம். அப்போ தான் திராவிடத்தை புரிஞ்சுக்கிறேன். ஈழத்தை பொறுத்தவரை இந்திய அரசின் கொள்கை தான் எனது கொள்கை என்று அந்த ஆள் சொன்னபோது எனக்கு ரொம்ப கடுமையான இது வந்தது. அப்பயும் வந்து அடிக்கடி ஒரு விளம்பரம் வந்துகிட்டு இருக்கோம். மக்களே நீங்கள், நான் உங்களுக்கு வந்து கட்டுமரமாக இருப்பேன், கவிழ்த்து விட மாட்டேன்னு பேசுவார் அவர். இது எனக்கு ரொம்ப ஆச்சு. எப்படி ஒரு நெகட்டிவாக பேசக்கூடாதுங்க. அந்த ஆள் பேசுவான், நீங்கள் என்னை நம்பி என் மீது சவாரி செய்யலாம், நான் உங்களை கவிழ்த்து விட மாட்டேன்னே சொல்லியிருப்பான். தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நிரப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். உண்மையிலே கழுத்து விட்டவன் தான் அவன். யாருமே நெகட்டிவாக பேச மாட்டாங்க. கழுத்து விட மாட்டேன்னா எல்லாருக்கும் என்ன இப்போ கவுத்து விட்டுருவோ அப்படின்னு தான் நினைக்கவில்ல. அவன் அப்படியே பேசணும் அப்படி. ஏன்னா அவன் செஞ்சது அதுதான். கவுத்து விட்டவன் தான் இது. ஏமாற்றுறதுன்னு பேர். உன்னால் முடியலன்னா நான் விளைக்கிறேங்க, என்னால் சாதிக்க முடியல, விளைக்க. நீ சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு அந்த நடத்த விட்டல, நீ தான் என்னுடைய எதிரி. திராவிடம் நம்முடைய எதிரி. ஆனால் இன்னமும் திராவிடம் தான் ஆண்டுகிட்டு இருக்குது. அப்போ தமிழர்கள், தமிழ்நாட்டில் 90% வாழ்கின்ற தமிழர்கள் இளிச்சவாயர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குன்னு தமிழ் தேசியம் வந்த சீமான் மேலேயும் நம்மளால் நம்பிக்கை வைக்க முடியல. தினம் ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. அப்பப்பயும் இந்த இதில் சர்ச்சைகளில் மாட்டிக்கிறாரு. சர்ச்சைகளில் மாட்டாமல் உன்னால் போக முடியலையா? இதுவே ஒரு துரோகம் தானே. பல சர்ச்சைகளில் மாற்றுறதே ஒரு துரோகம். ஆக நான் ஈழப்போர் வந்ததிலிருந்து கருணாநிதி பார்த்ததின் மூலமாக திராவிடம் நமக்கு எதிரானதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, திராவிடத்தினுடைய அடிப்படை கோட்பாடு சரியாக இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சோம். கருணாநிதி மீது வந்த ஒரு வெறுப்பின் காரணமாக அப்போ திராவிட கொள்கையே நமக்கு சரியானதான்னு பார்க்கும்போது தான் அப்போ அவர் வந்து தெலுங்கர்னு நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து என்னென்னா, நான் அப்போ பேசிக்கிட்டு இருந்தது, நாங்கள் வந்து என்ன இந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவையில் அப்போ தினம் காலையில் ஒருத்தர் வந்து அவர் தெலுங்கர், நான் அவரை தமிழ்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் தினமுமே வந்து அவரை வந்து ஆதரித்து பேசிகிட்டு இருப்பார். இல்லைங்கய்யா அவர் இப்படின்னு தினமுமே ஒன்று. இப்போ அதனால் நான் வந்து என்னென்னா, அவர் எப்பயுமே பேசிப்பார். நாம் எப்படி, நான் என்னுடைய ப்ரிமைஸ் என்ன தெரியும்னா, ஒருத்தன் உண்மையிலேயே தெலுங்கனாக இருக்கட்டும், உண்மையிலே தமிழுக்கு ஒருத்தர் பாடுபட்டு இருந்தால் அவரை நாம் தூக்கி போடக்கூடாது. அதுதான் என்னுடைய இது. அது நம்முடைய நியாயம், தர்மம். அது இருக்கட்டும். அவர் தமிழாக தெலுங்கராக இருக்கட்டுமே, நமக்குன்னு உழைச்சிருந்தா அவரை நாம் வந்து கொண்டாடணும். அவன் தெலுங்குன்றதால நாம் தூக்கி போடக்கூடாது. இதுதான் என்னுடைய எண்ணம். அதனாலேயே ஒரு 6 மாதங்கள் தினம் காலையில் வந்தாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய தமிழ் சிந்தனையாளர் பேருடைய மற்ற வேலைப்பாடுகள் செய்யறதுனா தினம் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் காலையில் வந்த உடனே இந்த டயலாக் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் 6 மாதமாக.
அந்த அவருக்கு ஆதரவானவங்க வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கருத்து சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையா நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம். 6 மாதம் கழிச்சு அப்புறம் தான் முடிவு பண்ணோம். வெங்காய ராமசாமி திங்கு செய்தவன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும். இது எப்படி தொடங்குச்சுன்னா, எனக்கு ஏற்கனவே வந்து இவன் காட்டுமிராண்டின்னு பேசினான்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் எதிரிக்கு எதிரி இவன் வந்து பிராமணுக்கு எதிராக இருக்கான், எதிரிக்கு எதிரி நமக்கு ஆணுன்றதால அவன் நம்ம தமிழை காட்டுமிராண்டி சொன்னதெல்லாம் முழுங்கிக்கிட்டு, நான் பரவாயில்ல அவனுக்கு எதிரி இவனுக்கு நம்ம பின்னால் நிற்கணுன்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து அதனால தான் என்னென்னா, ஒரு 6 மாதங்கள் நாங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி விவாதம் செய்த பிறகு, இல்லை இந்த ஆள் வந்து நமக்கு எதிரானவன் தான்ற முடிவுக்கு நாங்கள் வரணும். அதை வந்து அது எப்படி தொடங்குச்சுன்னா, மணியரசன் அவருடைய வந்து தமிழ் தேசிய பேரியக்கம் அந்த இதில் அவங்களுடைய தமிழர் கண்ணோட்டமா அப்படின்ற அவங்களுடைய கட்சி இதழில் பெரியாருக்கு பின் பெரியார்னு 2 கட்டுரைகள் எழுதியிருந்தார். அந்த கட்டுரை அதுக்கு முன்னாலே எனக்கு அவர் பேரில் எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் நடந்திருந்தோம் கூட, அதை நாங்கள் நிறைய ஆய்வு செய்து அதான் எங்களுடைய தொடக்கமாக இருந்தது. அப்போ அதுக்கு முன்னால் இந்த வெங்காயத்து மேலே எனக்கு அதிருப்திகள் இருந்தாலும் கூட அந்த கட்டுரை வந்து ஒரு பேசு பொருளாக மாறியது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து அதை பாதிச்சு, வெங்காயம் எதையும் நமக்காக கிழிக்கலை, இவன் வந்து நமக்கு பகைவனாக தான் இருந்திருக்கிறான், நமக்கு ஆதரவாக அவன் இருக்கலை அப்படின்ற முடிவுக்கு நாங்கள் வரோம். அது வந்து என்னென்னா 2009, 10 அந்த காலங்களில் நாங்கள் தினந்தோறும் விவாதம் பண்ணோம். பண்ணிட்டு இல்லை, ஏன்னா அவருக்கு ஆதரவான ஒரு அவர் தெலுங்கர்னு எங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. நாங்கள் வந்து ஒரு 5-6 பேர் இங்கே சங்கத்தில் வேலை செஞ்சுருந்தவங்க, அதாவது தமிழ் சினிமா வேலை செஞ்சுருந்தவங்கெல்லாம் காலைல வந்த உடனே ஒரு 2 மணி நேரம் இந்த தான் ஓடும். அதுக்கப்புறம் தான் எங்கள் வேலைக்கு போவோம், மற்ற வேலையை பார்ப்போம். அப்படியே இருந்துக்கிட்டு ஒரு 6 மாதம் இருந்தது. அந்த தெலுங்கர் வந்து ஏதாவது அவரை அதை ஆதரிக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார். என்னுடைய இது என்னென்னா, ஒருத்தர் உண்மையிலே நமக்கு நல்லது பண்ணியிருந்தால் நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. அதனாலே வந்து 6 மாதங்கள் ஒன்று வச்சு அவர் வாதங்களை எல்லாம் நாங்கள் வந்து முறியடித்து, இல்லை இவன் வந்து உண்மையிலேயே தீங்கு செய்தவன் அப்படின்ற முடிவுக்கு நாங்கள் வரோம். அப்புறம் நான் ஒரு தமிழ் சினால பேர் உள்ள நான் ஒரு நாள் நான் பேசினேன். அது வரைக்கும் நான் வந்து தமிழ் சினால பேர் நான் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துக்கு மேலாக நான் ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது, மேடை ஏறி நான் பேசுனதே கிடையாது. மற்றவங்களுக்கு தான் மேடை எடுத்து கொடுத்து நான் வந்து பின்னால் எல்லோரும் டீ காஃபி கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கேன். நான் சங்கத்தை நடத்துறது ஏதோ நம்ம அரிப்புக்காக நடத்துறது இல்லை, பொது நன்மைக்கு நடத்துகிறோன்றதுக்காகவே நான் மேடை பக்கம் போனதே கிடையாது. தலைமை தாங்குகிற முறைகள் எல்லோரும் மற்றவங்க தான். ஆனால் முதன்முறையாக நான் பேச ஆரம்பித்தது இந்த டாபிக் தான். அதை இன்னொருத்தரை நான் பேச சொன்னேன், ஆனால் அவர் கொஞ்சம் நழுவ ஆரம்பித்தார். நான் வந்து பிராமணியம் தமிழுக்கு என்னென்னலாம் கேடு செய்தது, திராவிடம் என்னென்னலாம் கேடு செய்ததுன்னு நான் பட்டியலே போட்டேன்யா, ஒன்றுக்கு ஒன்றுன்னு. இது வந்து வெங்காயம் வந்து காட்டுமிராண்டி மொழின்னா, காஞ்சி மடத்துக்காரன் வந்து என்ன சொன்னால் தீட்டுன்னா தமிழ் வந்து பேசினா தீட்டு வந்துடும், அதை பேசினா அவங்களுக்கு வந்து தீட்டு வந்துடும், குளிக்கணும், அந்த அளவுக்கு தீட்டு, பேசினாவே தீட்டுன்ற அளவுக்கு இருந்தது. இப்போ இவன் காட்டுமிராண்டி மொழினா, அப்போ இந்த மாதிரி நான் 10 லிஸ்ட்டு போட்டேன், ஒன்றுக்குமே இது இவன் சொன்னது அது அவன் சொன்னதுன்னு சொல்லிட்டு அந்த 10 லிஸ்ட்டையும் நான் படித்து காமிட்டு தான் அந்த என்னுடைய தமிழ் சினால பேர் இது எடுத்தேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பெரியாருடைய அடிவருடிகள் எங்கள் வகுப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே வெளிநடப்பு பண்ணாங்க. 3 பேர் அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் இது நீங்கள் போகிறப்ப அது சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே ஏஞ்சி போயிட்டாங்க. அது நடந்தது. அப்போ வெங்காயம் வந்து அவன் தமிழுக்கு எதுவும் ஒன்றும் பண்ணலை, அது வந்து எல்லாமே வந்து ஒரு ப்ரொப்பகேண்டா தான்றத ஒரு முடிக்கு வரும்போது, அந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து இந்த ஈழம் சார்ந்த போராட்டம் நடந்துருந்தது இல்லையா, அந்த விதத்தில் வந்து திருமுருகன் காந்தி போன்றவங்களாம் இங்கே வந்து சேர்ந்தாங்க. இப்போ இவரில் ஐயநாதன்லாம் கூட இங்கே 2 நிகழ்வுகளில் வந்து அவர் இங்கே நமக்கு சொற்பொழிவு ஆற்றிருக்கார். ஐயநாதன் இப்போ பேசிகிட்டு இருப்பாருங்களா, அவர் சொற்பொழிவு ஆகிட்டுருக்காரு. அந்த சமயத்தில் திருமுருகன் காந்தியும் வந்துட்டுலாம் இங்கே வந்து அந்த ஏர்செல் டவர் அந்த சிம் கார்டெல்லாம் உடச்சி போட்ட இது வந்தது இங்கே நம்ம அரங்கத்தில் தான் அவர் நடத்தினாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்னென்னா பேசும்போது எப்பயுமே முட்டு கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேலே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து முட்டு கொடுத்து பேசுகிறாங்களே, அவங்க வந்து கேட்கும்போது அப்புறம் அவங்க குடி என்னன்னு கேட்டாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கடைசி வரைக்கும் திருமுருகன் காந்தி எப்போ அப்பா கல்லூரி மங்கன், நீங்கள் உங்கள் குடியை சொல்லுங்க, இல்லை எங்கள் அப்பா வாத்தியார், எங்கள் அப்பா தமிழ் வாத்தியார், கடைசி வரைக்கும் அது ஒன்று தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் கூட வந்த இன்னொருத்தர், அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு இப்போ, அவர் வந்து
அவர் கருப்பாக உயரமாக இருப்பார். அவர் சொல்லிட்டார். ஆமாங்க. அதாவது நாங்கள் கேட்கும்போது தொடர்ந்து கேள்வி கேட்கும்போது நீங்கள் உங்கள் குடி சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் வந்து பார்க்கக்குள்ள மலை மன்னர் குடி என்னுடைய குடி, நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் அந்த ஒரு ஆள் வந்து அது இது பண்ணாமல் ஆமாம் நான் நாயுடு தான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டார். அந்த இன்னொரு கருப்பாக உயரமாக இருந்த ஒருத்தர், அவர் பேர் மறந்துட்டேன் இப்போ, நாயுடுன்ட்டார். ஆனால் திருமுருகன் காந்தி, ஏன்னா அவங்க அந்த ஆளை விட இவர் வந்து அரசியலில் ரொம்ப நீளமாக நிற்கிறதுக்காக இறக்கி விடப்பட்டவர் இவர் ஆச்சுங்களா. வைகோக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தை நிரப்ப வந்தவர் தான் திருமுருகன் காந்தி. அதனால் எந்த அளவுக்கு அவங்க இந்த பொலிட்டிக்கல் இதுவாக இருந்திருக்காங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த தம்பி சொல்லவே மாட்டேன்ட்டு அப்படியே. எங்கள் அப்பா வாத்தியார், எங்கள் அப்பா தமிழ் வாத்தியார், எங்கள் அப்பா தமிழ் வாத்தியார், எங்கள் அப்பா தமிழ் வாத்தியார். சரிங்க, நான் என் குடி சொல்கிறதில்ல என்னங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் உங்கள் நல்லது தான். இப்போ நம்ம அந்த விதத்தில் நான் உங்கள் குடியை கேட்கல. உங்கள் குடி எதுன்னு நான் சும்மா ஒன்று கேட்கல. உங்களை பற்றி எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, உங்கள் குடி கேட்குறோம். அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் தமிழ் குடியாக இருந்தால் தமிழ் குடின்னு சொல்லுங்கள், எந்த குடின்னு சொல்லுங்கள், எந்த குடின்னு சொல்லுங்கள், அதுக்கான ஆதாரங்களை வைங்க அப்படின்னு கேட்கும்போது கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை. திருமுருகன் காந்தி தெலுங்கு குடி தான் அவர். இந்த தெலுங்கனுங்க தொடர்ந்து ஐயா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தமிழ் அமைப்புகள் வந்து உண்மையாலுமே தமிழர்கள் வந்து மேலே வராங்களோ அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்காகவே உனக்கு வந்து இந்த வேலைகளை பார்க்குறாங்க. நிச்சயமா. அதாவது இந்த மாதிரி இயக்கங்கள் வந்தால் உள்ளுரப்பு வந்துவாங்க. இது எத்தனையோ பேருங்க வந்து இந்த தமிழ் சிறுநாளை பேரை கைப்பற்ற வந்தாங்க. நிறைய பேர் வருவாங்க, வந்துட்டு உடனே அட்டெண்டன்ஸ் புக்கில் கை வச்சுருவாங்க. அவங்க எடுத்த உடனே வந்துட்டு அவங்க அட்டெண்டன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்மளை எப்படின்னா சாதுரியமாக வழி நடத்திட்டு போயிட்டு நம்ம டைலூட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் நாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சே, வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வரதை நிறுத்துவாங்க. ஒரேடியே நிறுத்திட்டா தெரிஞ்சிடும்ன்றதுக்காக ஒரு தடவை வரல, 2 தடவை வரல, 3 தடவை வரல, அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. அப்புறம் அப்படின்னு போயிட்டு உடனே நிறுத்த மாட்டாங்க, பொறுமையாக வித்ரா. ஏன்னா அவங்களுடைய அரசியல் நமக்கு புரியக்கூடாதுன்றதுக்காக பொறுமையாக வித்ரா பண்ணிப்பாங்க. நமக்கு தெரியும் இவங்கெல்லாம் தெலுங்குறது தான் அப்படின்ட்டு. நிறைய பேர் தமிழ் நல்ல பேருக்கு வந்திருக்கிறாங்க, நம்மளை மடைமாற்ற பார்த்துருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம ஸ்டெடியாக நம்ம இதிலே போயிட்டு இருந்தோம். சரிங்கய்யா, இப்போ வந்து நீங்கள் இந்த ராமசாமி நாயுடுவை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணது இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போது அதில் என்னங்கய்யா தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா இப்போது பிராமணியமோ திராவிடமோ வந்து ஒன்று அப்படின்றது இப்போது நிறைய பேர் இப்போ எல்லாமே இப்போ பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து முதல்ல வந்து தொடக்கத்தில் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் அப்போ ஆரம்பித்து விட்டதை இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து பேசி இன்னைக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து வெங்காயத்தை பற்றியும் வெங்காயத்துடைய செயல்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆரியமும் திராவிடம் ஒன்று, அது அறியாத வாயில மண். இதுதான் நாங்கள் அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். 10 வருஷமாக அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே நமக்கு பகை தான். அவன் வந்து ஒரே பகையாக இல்லாமல் அவங்க 2 பேருக்குள்ளார ஏதாவது ஒருத்தன் அடிச்சுக்கிற மாதிரி நம்மக்கிட்ட பாவலா பண்ணிக்கிட்டு பின்னால் கை கொத்துப்பாங்க. அவங்களுடைய 2 பேருடைய திட்டமே தமிழனை வந்து முன்னுக்கு வரக்கூடாது, தமிழை அழிக்கணும், தமிழ் அடையாளம் தெரியக்கூடாது. இதுதான் அவங்க 2 பேருடைய அடிப்படை. இது இவங்க என்னென்னா இந்த நாட்டில் வந்து வாழ வந்துட்டாங்க, ஒரு 10% அங்கே இருக்கிறான், அவனுடைய எதிர்காலத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நாம் வந்து தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாது. அதான் இவனுக்கு இது. பிராமணன் அடிப்படையிலே தமிழுக்கு எதிரானவன், தமிழ் முன்னுக்கே வரக்கூடாதுன்னு பார்க்குறவன் தான். அதனால தான் இன்னி வரைக்கும் பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி இல்லை. சுதந்திரம் வந்து சுதந்திரன்றது சுதந்திரம், விடுதலை நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் சோகால்டு சுதந்திரம் வந்து நம்ம 70 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் நம்மளால் ஆட்சி பண்ண முடியல. இதை யாராவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா நம்ம? அப்போ இப்படி தான் நமக்கு வழி நடத்தப்படுறோம் நாம். இப்போ ஆரியமும் திராவிடம் அறியாத வாயில் மண்ணுன்னு சொன்னான் இல்லைங்களா, இவர் வந்து பிராமணியத்துக்கு எதிரி அப்படின்னாரு. நான் பிராமணருக்கு எதிரி இல்லை, பிராமணியத்துக்கு எதிரின்றதே ஊரை ஏமாத்துற ஒரு பேச்சு தான் அது. இன்னைக்கு பிராமணர்கள் பிராமணியம் இல்லாமல் இருக்கிறாங்களா? நீ சொல்லு, எத்தனை பேர் நீ பார்த்த? ராஜாஜியே கிடையாது. அப்படி முழுக்க பிராமணன் தான் ராஜாஜி. ஆனால் அவனோட நீ என்ன பண்ணுற? ரொம்ப நெருக்கமான உறவில் தான் நீ இருந்த. ராஜாஜி செத்தப்ப தகன மேடைக்கே போய் அஞ்சலி செலுத்தினவன் தான் வெங்காயம். இப்போ இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இன்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இன்னமும் இருந்துக்கிட்டுன்றதெல்லாம் உண்மையிலே என்னென்னா இவன் செஞ்சது பூரா இவன் கட்டப்பா ராஜாஜி சொல்கிறதான் இவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். எல்லாமே ஏமாத்து வேலை. தன்னை வந்து ஒரு தலைவனாக தகவமைத்து கொண்டு தமிழர்களை ஏமாற்றுகின்ற ஒரு வேலையை தான் இந்த ஆள் பண்ணியிருக்கான். சரிங்களா? அதனால் ஆரியம் திராவிடம் வெவ்வேறு கிடையாது, நமக்கு எதிரான 2 சக்திகள். அதுதான் அது உண்மை.
ஐயா நீங்க இப்போ இவ்வளோ ஆய்வு பண்ணி உங்களை பத்திலாம் தெரிஞ்சுட்டு இருப்பாமா தான் நீங்க அந்த ஒரு சில வீடியோஸ் வந்து வெங்காயத்தை பத்தி வெளியிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. ஆமா. அதான் அந்த பெரியாரின் பச்சை துரோகம், ம். அப்புறமா பெரியார் முன்னிலையில் வாந்தி வாந்தி, அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் போட்டிருந்தீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இதில் வந்து பெரியாரின் பச்சை துரோகம்னா நம்ம திருவாளர் அருகோவனுடைய பேச்சை நான் மேற்கோள் காட்டி பேசியிருப்பேன். நீங்க இன்னொன்னையும் பார்க்கணும். தமிழ்நாடு திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக அதனுடைய உறுப்பினர்கள் 10 பேர் திருவாங்கூர் கொச்சி சமஸ்தானத்து சட்டமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தார்கள். அத்தனை பேரும் நத்தானியேல் உட்பட மார்ஷல் நேசமணி தலைமையிலே அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை வந்து திருச்சியிலே இருந்த பெரியார் மாளிகையிலே வந்து சந்திக்கிறார்கள். ஐயா அவர்களே, உங்களை தமிழின தந்தை என்று சொல்கிறார்கள். நீங்கள் தான் எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும். நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் மக்கள் கொன்று கவிக்கப்படுகிறார்கள் பட்டம் தானு பிள்ளையினுடைய ஆட்சியினாலே. எனவே நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நேஷனல் நத்தானியேல் உட்பட அத்துணை பேரும் பெரியாரிடத்திலே கேட்கிறார்கள். பெரியாரிடத்திலே உங்களை வைத்து பாருங்கள். நீங்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லி இருப்பீர்கள்? நீங்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லி இருப்பீர்கள்? நீங்க ஒரு தமிழின தலைவர், வெளி மாநிலத்திலே இருக்கிற ஒரு தமிழர்கள் உங்களிடத்திலே ஆதரவு கேட்டு வருகிறார்கள். உங்களுடைய ஆதரவை அவர்கள் கோருகிறார்கள். நீங்களாக இருந்தால் என்ன நினைத்திருப்பீர்கள்? என்ன செய்திருப்பீர்கள்? உடனே ஆதரவு தருகிறேன், உங்களுக்காக நாங்கள் இங்கே ஒரு போராட்டத்தை நடாத்துகிறோம் என்று சொல்லி இருப்பீர்கள். ஆனால் தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்படியா? அப்படி கொடுமையான நடைபெறுகிறது. ஆனால் நீங்கள் வருவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னாலேதான் KM பணிக்கர் இங்கே வந்தார். KM பணிக்கர் இங்கே வந்தார். KM பணிக்கர் என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் அநியாயமாக மலையாளிகளுடைய நிலத்தை எல்லாம் தமிழர்களுடைய நிலம் என்று சொல்கிறது. அங்கே தோட்டக்காடுகளிலே வேலை செய்பவர்கள் வேண்டுமானால் தமிழர்களாக இருக்கலாம். ஆனால் தோட்டங்கள் எல்லாம் மலையாளிகளுக்கு சொந்தமானது. எனக்கே 100 ஏக்கருக்கு மேல் தோட்டம் இருக்கிறது என்று KM பணிக்கர் சொன்னார். அவர் சொன்னதுதான் எனக்கு சரியாகப்பட்டது. நான் உங்களை ஆதரிக்க முடியாது. என்ன அநியாயம்! அவரை நாம் இன்னும் கொண்டாடி இருக்கிறோம். நாங்க உங்களை ஆதரிக்க முடியாது. KM பணிக்கர் சொன்னதுதான் எங்களுக்கு வேத வாக்கு. ஒரு தனிமனிதன் சொன்னது வேத வாக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் அத்துணையும் சொல்வதை பெரியார் ஏற்க வருகிறார். இந்த வரலாற்று உண்மைகளை நாம் சொல்லியாக வேண்டும். வரலாற்று உண்மைகளை நாம் மறைத்து பயனில்லை. யாருக்காகவும் எதற்காகவும் வரலாற்று பிழைகளை நாம் மன்னிக்க கூடாது. வரலாற்று பிழைகளை நாம் மன்னிக்க கூடாது. அவர் வந்து இந்த மாநில பிரிவினையின் போது திருவிதாங்கூர் பகுதியை வந்து தமிழ்நாட்டோட இணைக்கணும்னு தமிழர்கள் வந்து அங்கே தமிழ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. திருவனந்தபுரத்தில் கூட இப்போ கூட தமிழர்கள் அதிகம்னு சொல்லிப்பாங்க. அப்படி வந்து கேட்கும்போது அவங்க வந்து இந்த வெங்காயத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இவர்கிட்ட பேசினா வேலை நடக்கும்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு தமிழ் பகைவன்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க பேசணுன்னா இல்லையே எனக்கு வந்து இல்லையே பணிக்கர் வந்து சொல்லிட்டாரு அங்கே வேலை செய்கிறவன்னா தமிழனாக இருப்பான், ஆனால் சொத்துலாம் எங்களுக்கு மலையாளிக்கு தான் அதிகமாக இருக்குது, அதனால் அது வந்து தமிழனுக்கு ஆகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது. நான் பணிக்கர் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன்னு அவர் சொன்ன ஒரு இது இருக்குது. நான் முன்னால் அந்த விழித்தில் நான் போட்டு பெரிய ஒரு அருகோ சொன்னதையே நான் மேற்கோள் காட்டி நான் பேசியிருக்கேன் நான். ஆச்சுங்களா? அப்போ தமிழ்நாட்டின் எல்லைகள் பறி போனதற்கும் வெங்காயம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறான். ஏன்னா முழுக்க தமிழ் பகைவன்க, முழுக்க தமிழ் பகைவன். தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு தமிழுக்கு பகையாக இருந்தவங்க தான் எல்லாருமே. ஆச்சுங்களா? முழுக்க தமிழ் பகைவர்கள். பெரும்பாலும் நீங்கள் அந்த தெலுங்கர்னாவே அப்படி தான் இருக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு திராவிடன்ற பேரில் ரொம்ப தெனவட்டாக பேசுவானோ, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கே உட்காந்துட்டு பேசுகிறோம் அப்படின்னா நாமெல்லாம் தமிழர்களெல்லாம் உணர்வு இல்லாத சொம்புகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் எப்படி அவங்க வந்து இங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளோ வாய் விலாசம் விட முடியும்? தமிழ் எங்கேயாவது இப்படி போய் பேசிட முடியுமா? அங்கே வந்து என்னமோ பெரிய தெனாவட்டாக பேசுவானு உங்கள் திராவிட பசங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு. யாரா நீங்கள்? யார் நீ?
இங்கே வந்து என்ன இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்குறீங்க நீங்கள்? ஏன்னா காரணம் திராவிடம் உங்களை ஆண்டுகிட்டு இருக்குது இன்றைக்கி. இதை புரியாத ஒரு புண்ணாக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கான் தமிழை. வெக்கம் இல்லை உங்களுக்கு? 90% தமிழை என் தமிழ்நாட்டில் கடந்த 70 ஆண்டுகளாக விடுதலை வந்ததிலிருந்து இந்தியாவுக்கு விடுதலை சொல்லப்படுகின்ற அது வந்து விடுதலை இல்லை, சுதந்திரம் தான். அது இருந்தாலும் அதை வச்சுப்போம். அந்த ஒரு டிமார்கேஷனை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 70 வருஷமாக தமிழ்நாட்டை தமிழ் ஆண்டிருக்கானா? இதுவரை தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. அது சத்தியமான உண்மை. தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாது என்பது பிராமணியத்தினுடைய ஒரு ரகசிய கோட்பாடு. பிராமணியம் தான் எல்லாத்தையும் வழி நடத்திக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாது என்பது பிராமணியத்தினுடைய நிரந்தர கொள்கை. அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஆரியன் திராவிடம் ஒன்றுலாம் சொல்கிறதுலாம் அதுதான். இன்றைக்கி வந்து விஜய் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அவன் கன்னட தெலுங்குன்னு சொல்கிறது. ஏன்னா நீ எங்கள் ஆண்டக்கூடாது. விஜய்க்கு வந்து இந்த அரசியல்லாம் உண்மையிலே நாட்டம் கிடையாது. அதான் தம்பி ஒரு பிளேபாய் மாதிரி. ஆனால் இறக்கி விட்டு, ஏன்னா யாரோ வேணுமே ஓட்டு வாங்குற மாதிரி ஒரு ஆள் வேணும் அவங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் எதிர்த்து நாம் போராடணும். இனிமே அந்த வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். நமக்கு இதெல்லாம் விவரம் தெரியாத இருந்தப்போ அவங்க எல்லாம் இறக்கி விட்டாங்க, ஜெயிச்சாங்க. விவரம் தெரிஞ்சிட்ட பிறகு இதெல்லாம் வந்து சாத்தியப்படாதது. ஆச்சா, இப்போ நம்ம மாற்ற வேண்டியது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மாற்றினோம்னா எல்லாமே மாறிடும். அதற்கான நம்ம வந்து மக்களுக்கு பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டியிருக்குது. அது இருக்குது. அது மாற்றிட்டோம்னாவே இப்பயே நாம் தான் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும். இந்த அடிப்படை செய்தியை மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஆட்சி இல்லாட்டி போனால் எவ்வளோ தெரியுமா பறி போகும்? அரசுன்றது என்ன தெரியுமா? எவ்வளவோ ரகசியங்களாகவும் செய்யலாம், எவ்வளவோ வெளிப்படையாகவும் செய்யலாம். இப்படி ஒரு முக்கியமான ஒரு அரசு அதிகாரத்தை வந்தேரிகள்கிட்ட கொடுத்துருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு நினச்சி பார்த்தீங்களா நீங்கள்? இருக்கட்டும், அவங்க வந்தாங்க இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கூட கொடுங்க. நீங்கள் மைனாரிட்டி மினிஸ்ட்ரி கொடுங்க, 1 2 கொடுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. நாம் வந்து இருக்கட்டும், வாழட்டும், அவ்வளோ உரிமைகள் இருக்கட்டும், அவ்வளோ வளமாக வாழட்டும், அதெல்லாம் நமக்கு நம்ம எதிரிகள் கிடையாது. ஆனால் அவங்க உங்களை ஆளக்கூடாது. அடிப்படையே தவறு அது. நம்மளை ஒரு காலத்தில் அவங்க வென்று வந்தவர்கள். விஜயநகர அரசு நம்மை வென்று வந்தது. அப்போ வென்று வந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் நாம் இன்னும் தமிழர் ஆட்சிக்கு நடக்கலை. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் வந்தான். வெள்ளைக்காரன் போன பிறகும் கூட தமிழர் ஆட்சிங்க வரலையே. எப்படி திராவிட கைக்கு திரும்பி போச்சு? இது எல்லாமும் திட்டமிட்ட ஏற்பாடு. இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ தமிழ் தேசியம் வரணும்னு சீமான் வந்திருக்கார். ஆனால் சீமான் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ் தேசியவாதி இல்லை. அதுதான் நமக்கு இருக்கிற சாபக்கேடு. என்னென்னா அப்படி வந்ததும் சரியில்லைன்றது தான். அது எல்லாத்துலேயும் வீணான அந்த இதில் மாட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தமிழ் தேசியம்னு வந்துட்டு அது நம்ம அடைய முடியாத மாதிரி தான் இப்போ நிலைமை இருக்குது. அப்புறம் பெரியார் முன்னிலையில் வாந்தின்னு கூட இன்னொரு வழியை நான் செஞ்சுருந்தேன் பல வருடங்களுக்கு முன்னாடி. பழந்தமிழகத்தில் தமிழ் அகராதிகள் நிகண்டுகள் என்று அழைக்கப்பட்டு அவை பாடல் வடிவத்தில் தான் இருந்தன. நிகண்டு வடிவத்திலிருந்து மாறுபட்டு தற்போதுள்ள அகராதி வடிவத்தை ஆக்கிய முன்னோடிகளில் ஒருவர்தான் யாழ்ப்பாண தமிழறிஞர் கதிர்வேலு. இவர் யாத்த அகராதி யாழ்ப்பாண தமிழ் பேரகராதி என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய தமிழறிஞர் தமிழகம் வந்திருந்த வேளை தமிழர்களின் தந்தை என்றும் பெரியார் என்று வர்ணிக்கப்பட்ட ஈவே ராமசாமியை சந்திக்க வந்தார். வரவேற்பு நிமித்தமாக அவருக்கு ஈவே ராமசாமி பால் வழங்க அதை அறிந்துவிட்டு மேலும் உரையாடி கொண்டிருந்தனர். அப்போது ஈவே ராமசாமி தமிழ் புலவர்கள் புலுகர்கள் சொந்த புத்தி இல்லாதவர்கள் அதை கதிர்வேலு பிள்ளையிடம் கண்டதாகச் சொன்னார். உடனே வெகுண்ட கதிர்வேலு பிள்ளை அவர்கள், நான் உன்னிடம் வந்ததே தவறு என்று சொல்லி தான் சற்று முன் குடித்த பாலை வாயில் விரல் விட்டு வாந்தி எடுத்து வெளியேற்றிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். இந்த நிகழ்வை ஈவே ராமசாமியே வெகு நாளைக்கு அப்புறம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். அந்த சொற்பொழிவு ஒரு நூலாகவும் வெளிவந்துள்ளது. அதன் ஒளி நகல் இங்கே காண்பிக்கப்படுகிறது. இங்கே சில செய்திகளை நாம் கூர்ந்து கவனிப்பது நல்லது. ஈவே ராமசாமி தமிழரின் சுயமரியாதைக்காகவும் தன்மானத்திற்காகவும் காலமெல்லாம் செயல்பட்டதாகச் சொன்னார். அது உண்மையானால் தனது கருத்தை ஏற்காத கதிர்வேலு பிள்ளை தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் பொருட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பாலையை வாந்தி எடுத்து விட்டு கிளம்பினார் என்றால் கதிர்வேலு பிள்ளை அவர்கள் மிகுந்த தன்மானமுள்ளவர் என்பதுதானே பொருள். எனவே கதிர்வேலு பிள்ளையை பற்றி பெருமையாகத்தானே ஈவே ராமசாமி பேசியிருக்க வேண்டும். ஆனால் ஈவே ராமசாமி அவரை வாயாடி புலவர் என்று தான் அழைத்தார். அதாவது
தம்மை ஒருவன் முட்டாள் என்றும் பொய்யன் என்றும் சொல்லும்போது எதிர்ப்பு தெரிவிக்காமல் பல்லிழித்து கொண்டு நிற்பவனை ஈவே ராமசாமி மெச்சுவாராம். ஆனால் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுக்காமல் தனது எதிர்ப்பை ஏற்ற முறையில் காட்டினால் அவரை வாயாடி புலவர் என்று மேலும் இழிவுபடுத்துவாராம். அது என்னன்னா, வெங்காயம் எந்த அளவுக்கு தமிழ் பகைவன்றதை உறுதிப்பட நிறுவக்கூடிய அது ஒரு சான்று. அதாவது இவர் ஒரு தமிழ் அரசியல்வாதின்றதை வச்சுக்கிட்டு இவரை பற்றி அதிகம் தெரியாத கதிரை வேலர் என்ற யாழ்ப்பாணத்து தமிழர், அவர் தமிழுக்கு நிகண்டு செஞ்சிருந்தவர். நிகண்டுன்னா அகராதி வெளியிட்டவர். அவர் தமிழுக்கு முதல் அகராதி வெளியிட்டவர். அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த தமிழ் பற்றாளர். அவர் இங்கே அரசியல் தலைமைன்றது வெங்காயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பார்க்க வர்றாரு. பார்க்க வந்த உடனே அவருக்கு உபசரித்து இவர் பால்லாம் கொடுத்துருக்கார். ஆச்சா, பசும்பால் கொடுத்துருக்காரு. அதை அவர் குடிச்சிட்டார். அப்புறம் அவர் இவர் தமிழ் ஆர்வலர்னு நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப தமிழை பற்றி, ஏன்னா ஒரு நிகண்டு எழுதினவன் எப்படி பேசுவான் தமிழை பற்றி இல்லையா? எப்படி பேசுவாங்க, எப்படி சொற்கள் வந்தது, அது இது, அதனுடைய பெருமையெல்லாம் பேசும்போது எப்படி இருக்கும். நம்ம அதை பேச பேச இந்த ஆளுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. ஏன்னா இவன் தமிழ் பகைவனவன். ஆச்சா, அதுக்கப்புறம் அவரையும் தமிழையும் மட்டம் கட்டி ஏகப்பட்டது பேசிகிட்டு இருக்கிறான். இவருக்கு அதிர்ச்சி ஆகிடுது, திகைச்சு போயிட்டார். இப்படி ஒரு இவனை என்ன நினச்சிட்டு வந்தேன், இவன் இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியில் அடைச்சி வாங்கிட்டியாடா நான் வந்தேன்னு சொல்லிட்டு வெளியில் வாயில் விரலை விட்டு தான் குடித்த பாலை சில நிமிடங்கள் குளித்த பாலை அப்படியே கக்கி வெளியில் எடுத்துட்டு போனார். அந்த அளவு அவர் தான் உண்மையான தமிழ் பற்றாளர். உண்மையான தமிழ் பற்றாளர் என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சுருக்கார். வாங்கிட்டியாடா நான் பால் வாங்கி குடித்தேன், அடைச்சி நீலாம் ஒரு மனுஷனா, இது அருவ இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிலே வெங்காயத்தின் வீட்டுக்கு வெளியிலே வாயில் விரலை விட்டு அதை வாந்தி எடுத்து விட்டு போனார். மானத்தமிழர், இலங்கை தமிழர். சரிங்களா? அதாவது தமிழை பற்றி பெருமையாக யாரும் அந்த ஆள்கிட்ட பேசிட முடியாது. அந்த அளவுக்கு இனப்பகை. அவனை போய் தந்தை பிரியார் இதெல்லாம் ஏன்டா, இது பேரெலாம் நாம் வச்சது இல்லைங்க, தெலுங்கை வச்சு விட்ட பேர். தெலுங்கர்களை நாம் தமிழர்களாக எடுத்துக்கொண்டதனுடைய விளைவு இது. தெலுங்குனா பாரு. அவர்களை தமிழக நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீ வந்தியா, ஒரு மைனாரிட்டி, ஓகே இரு, அவ்வளோதான். அவனை தமிழனா பார்த்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவன் நம்ம ஆட்சி பிடிச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறான். கேவலம் இல்லை இது. ஏடா 90% நாம் இருக்கிறோம், எப்படி அவர் தெலுங்கு உங்களை ஆளுவான்? அதுவும் அப்பன் புள்ள, அடுத்தது பேரப்புள்ள தயாராகிட்டு இருக்கார். இது ஜனநாயக நாட்டில் இது ஏதோ மன்னராட்சி போல் தான் நடந்துகிட்டு இருக்கு. கொள்ளு பேதம் கூட இப்ப தயாராகிட்டே இருக்காங்க ஐயா. இப்ப சமீபத்துல போன ஜல்லிக்கட்டு இதுள்ள நிகழ்ச்சியில இவனை கூட்டின்னு முன்னாடி உட்கார வச்சு அது ஒரு சர்ச்சைக்கு ஒண்ணாச்சு. அதேதான். ஏன்னா அடுத்தடுத்த தலைமைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே குடும்பம் ராஜா, அந்த குடும்பம் ராஜ குடும்பம், நல்ல லட்சக்கணக்கு கோடியை அடிச்சுக்கிட்டு தமிழன் பேரில் நல்லா சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு வெக்கமில்லை நமக்கெல்லாம். எப்படி தெலுங்கன் நம்ம ஆள முடியும்? அடிப்படையான கேள்வி வையுங்க நீங்கள். வெக்க மானம் ஈனம் சூடு சொரணம் இல்லை உங்களுக்கு? தெலுங்கர்கள் இருக்கட்டும், வர்றாங்க, சரி இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும், அவங்களுக்குரிய உரிமைகளை விட அவங்க வாழட்டும், நம்ம எதுவுமே ஒன்றும் சொல்லலை. நீ எப்படி நாள முடியும்? நீயா விலகணும். அந்த அளவுக்கு என்ன, அப்போ உங்ககிட்ட பத்திரிகை இருந்தது, தெலுங்குகிட்ட பத்திரிகை இருந்தது, பிராமணங்கிட்ட பத்திரிகை இருந்தது. இப்போ கூட சோஷியல் மீடியா வந்த பிறகு தாங்க ஏதோ நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். பத்திரிகை தினகரன் பத்திரிகை யார்? தெலுங்கு பத்திரிகை தானே. முரசொலி பத்திரிகை யார்? தெலுங்கு பத்திரிகை தானே. தமிழுக்கு என்ன பத்திரிகை இருந்தது? தினமணி பிராமண பத்திரிகை, இது சேட்டு பத்திரிகை இல்லையா? ஆசிரியர் பிராமண, பத்திரிகைக்காரன் சேட்டு, போதாதா உங்களுக்கு? கோயங்கா. தமிழுக்கு பத்திரிகை இல்லை. படிக்கிறதெல்லாம் எதிரி படிக்காது. தினத்தந்தி ஒன்று இருந்ததுப்பா, ஏதோ ஒன்று இருந்தது. ஆனால் தினத்தந்தியும் நம்பகத்துக்கு இல்லாத ஒன்றா தான் இருக்குது. தினத்தந்தி செய்ய வேண்டிய பணியை தினத்தந்தி செய்யவில்லை, அதுதான் உண்மை. அப்போ என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வர்ற செய்தி பூரா நெகட்டிவ் செய்தியாக இருக்கும். அவன் பொண்டாட்டி கூட்டு ஓடி போயிட்டான், புருஷன் மேலே கள்ள தூக்கி போட்டான், இப்படித்தான் வரும். எங்கள் பள்ளிக்கூடத்துலேயே சொல்லுவாங்க, தினத்தந்தியில் எப்படி எங்கள் வாத்தியாருக்கு சொல்லுவாங்க, நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சொன்னது தான். அதாவது மக்களை படிக்க வைக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணுவாங்களாம்.
பாப்பாவை தேல் கொட்டியது, பாவாடை தூக்கி கொண்டு ஆடினாள் அப்படின்னு தினத்தந்தியில் போடுவாங்கன்னு எங்களுக்கு வாத்தியாருங்க சொன்னது. நான் பள்ளிக்கூடத்தில் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வாத்தியாருங்க சொன்னது. அதாவது மக்களை படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செக்ஸ் மூலம் இப்படிலாம் எழுதுவாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ வந்து தமிழுக்கு பண்ண மாதிரி இருந்தது. என்ன பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம்? உங்கள் தரத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்களா? ஆக தமிழுக்கான ஒரு முறையான பத்திரிகை கூட உருவாக முடியல. இப்போ நமக்கு இணையதளம் வந்திருக்குது, இப்போ நம்ம சேனல்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளால் பத்திரிகை நடத்துறதுக்கு வசதி கிடையாது. நாம் வந்து நாமளும் ஒரு சிறு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஐந்தாம் தமிழ் சங்கம் நம்ம அளவுக்கு ஒரு நல்ல பத்திரிகை நடத்திருக்கோம், தரமான பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், மாத பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை செய்கிறோம், நம்மளால் ஆனதை நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு தினசரியை கொண்டு வரணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய முதலீடுகள் தேவைப்படும் அப்படின்றது இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு நாம் இன்னும் வளரணும். மக்கள் ஆதரவு செய்தால் ஐந்தாம் தமிழ் சங்கம் வளரும். அது நமக்கான தினசரியை கொண்டு வரும் பெரிய அளவில். அதையும் வச்சுங்க. அதுக்கு தானே நம்ம இப்படிலாம் உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து தமிழுக்காக ஏதோ செய்யணும்னு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிதி ஆதாரங்களை கொடுங்கள். ஏன்னா இப்போ பணியாளர்களுக்கு ஒரு 5-6 பேர் பணியாளர் இருக்கிறோன்னா அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கறதுலே கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து சந்தாவை செலுத்துங்கள், நன்கொடை கொடுங்கள். ஒரு சங்கம் இயங்க வேண்டுமானால் நிதி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நிதி இருந்தால்தான் சங்கம் இயங்க முடியும். எனவே எல்லோரும் தவறாமல் சந்தா கொடுங்கள், நன்கொடை கொடுங்கள். இது உங்களுக்கான இயக்கம். இப்போ சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி, அங்கே 2 பெரும்பிரிவுகள் இருக்கிறாங்க. தே ஆர் நோன் ஆஸ் தட். ஜெகன்மோகன் ரெட்டின்னு தான் அழைக்கப்படுறாரு, சந்திரபாபு நாயுடுன்னு தான் அழைக்கப்படுறாரு. அவங்க ஒருத்தர் ரெட்டியார், ஒரு நாயுடு, சரிதா? இதுவே வந்து வைகோபால்சாமி நாயுடுன்ற பேர் நின்று இருந்தாருன்னா நம்ம யாராவது ஓட்டு போட்டிருப்போமா? தமிழர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா? அப்போ தேர்தலில் நிற்கிறவன் யாருன்னு நமக்கு தெரியக்கூடாது.